சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. தொண்டர்சீர் பருவா திருவடிகள் போற்றி, சம்பந்த சரண திருவடிகள் போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி. அடியனுக்கு வழங்கப்பட்டுள்ள பதிகம் பன்முறையில் 7வது பதிகம், தலமுறையில் 216. நான் இப்பதிகத்தில் 7 முதல் 12 வரை உள்ள மந்திரங்களை பேச வந்துள்ளேன். மந்திரம் 7. இது அகத்துரை பாடல். தன் மகள் இறைவன் மேல் அன்பு கொண்டதே செவிலித்தாய் கூறுவது போல பாடுவது. என் மகள் சொல்கிறாள், இறைவன் தீமை தடுப்பவன், தக்கன் வேள்வியை தகத்தவர், தேவர்களுக்கு முதல்வன், ஆரூர் இறைவன் உலக போது அன்பு வசப்பட்டு இவ்வாறு உருக்கிறார். பாடல். தண்ட ஆழியை தக்கன் தன் வேள்வியை செண்டு ஆக ஆடிய தேவர் கண்டனை கண்டு கண்டு இவள் காதலித்து அன்பு ஆதாய கொண்டு ஆயினவாறு எந்தன் கோதையே. தண்ட ஆழி என்பது பொருள் தக்கன், தக்கனை தண்டித்தவன். அகண்டம் என்பதுக்கு எங்கும் நிறைந்தவன். செண்டு அப்படின்னா எங்கும் தலைவன். செண்டு அது ஆடிய என்பதற்கு செண்டாடுதல் போல. மந்திரம் 8. இவள் இறைவனை பற்றியே பேசுகிறாள். என் மகள் தனியாக இருக்கும்போது ஆரூர் இறைவன் உலா போவதை கண்டதாள். இவள் நம்மை போல பேசத் தொடங்கினால் அவனம் அன்று எனில் ஆரூர் அரண் எனும் பவனி வீதி விடங்கனை கண்டு இவள் தவனி ஆயினவாறு எந்தன் தையலே. அவனம் அங்கு அந்த இடம், தவனி இறைவன் மேல் ஆசை. மந்திரம் 9. இறைவன் சடையில் கங்கை உடையவன், நீலகண்டர், பாம்பு மாலை அணிந்தவர். இந்த இறைவனுடைய திருவாரூர் தொலைவில் இருந்து வழிபட்டாலே வினைகளம் பொடியாகிவிடும். பாடல். நீரை செஞ்சடை வைத்த நிமலனார் கார் ஒத்த மிடற்றார் கனல் வாயார ஆர்த்தார் உரையும் அணி ஆரூரை தூரத்தே தொழுவார் வினை தூளியே. தூளி தூசி பொடி, மிடற்றார் கழித்து, ஆர மாலை, அற பாம்பு. மந்திரம் 10. மனமே, நான் ஒரு உறுதியான செய்தியை சொல்கிறேன் கேள். இறைவன் சடையில் கங்கை உடையவன், இறைவன் வேதியன், சேறுகள் நிறைந்த வயலுடைய ஆரூர் இறைவன். அந்த இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கு. பாடல். உள்ளமோரு உறுதி உரைப்பான் நான், வெள்ளம் தாங்கும் விரிசடை வேதியன், அள்ளல் நீர் வயல் ஆரூர் அமர்ந்ததியம், வள்ளல் செய்வடி வாழ்த்தி வணங்கிடே. வேதியன் மாற்றுபவன், அள்ளல் சேர், வாழ்த்தி வணங்குவாம் என்று பெரிய புராணத்தில் உள்ளது. இப்பாடலில் வாழ்த்தி வணங்கிட அப்படின்னு இருக்கு. பெரிய புராணத்தில் வாழ்த்தி வணங்குவாம். மந்திரம் 11. அயனும் மாலும் தேடி அறிய முடியாத இறைவன், அந்த இறைவனுடைய திருவடிகளை தொழுதால் நம்முடைய பழைய வினைகள்லாம் நீங்குமா. பாடல். விண்டமா மலர் மேல உறைவனானெண்டும் கொண்டல் வண்ணனும் கூடி அரிகளா அண்டவானதன் ஆரூர் அடி தொழா பண்டை வல்வினை நில்லா பறையுமே. விண்ட விரிந்த கண்டல் மேகம் பறையும் கெடும். மந்திரம் 12. இறைவன் நீலகண்டன், பார்வடை விண்ணவனன் சூலம் உடையவன், நெற்றிக்கண்ணன். அவன் திருவடியை தொழுகின்ற எல்லோரும் உய்வார்கள். அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. உய்வார்கள், மேல்நிலை அடைவார்கள். மெய் உலா அப்படின்னு பொருள் பார்த்தீங்கன்னா நீலகண்டன். மெய் அப்படின்னா விடம். அயன் அப்படின்னா அழகான அல்லது தலைவன் சொல்லலாம். மெய் உலாவாகிய கண்டத்தன் அண்டத்தன், கை உலாவிய சூலத்தன் கண்ணுதல், அயன் ஆரூர் அடி தொழுவார்க்கு எல்லாம் உயலாம் அல்லல் ஒன்றிலை காண்மினே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.